ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் நடித்த சட்டங்கள் 1000 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி 3 டேஸ் ஆச்சு. பட் இவங்க ஃபஸ்ட்டு ஷோக்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து டிக்கெட் ஃபுல்லானதுனால வர முடியல. ஸோ அதனால் 3rd டே வந்திருந்தாங்க. ஒரு நல்ல கான்செப்ட் வந்திருக்குடா, ஜாயின் பண்ணுடா. மூவியில் நிறைய காமெடி சீன்ஸ் உண்டு. ஸோ அதை பார்த்து தான் அந்த சிரிப்பு சிரிச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு இந்த நாளே. நீங்கள் விலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படி இது ஒரு 8 லட்சம் இருக்கு, பார்த்து பத்திரமா. வந்துட்டார் மைனர், சொல்லுப்பா. 8 லட்சம் இருக்குமா? பரசனம் வந்துகிட்டு இருக்காரு. வந்த உடனே பாப்பாக்கு நான் எடுக்கணுமா? பணத்தை பத்திரம் வச்சு வாங்க. சரிப்பா. வாருங்கள் சகோதரி, நாம் உடனே போய் விடுவோம். எதுக்கு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா நான் பேசுறேன். வேற ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, ஒரு பிஸ்னஸ் விஷயமா உங்கள்கிட்ட பேசலாம்னு வந்தேன். இப்போ பிரேக் கேப்பு, அதனால தான் லைட்டெல்லாம் ஆன் பண்ணாங்க. பிரேக்கு கேப்பெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் மூவி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நீ சம்பவம் பண்ண போகலையா? சாப்பாடு தாண்டா பண்ண போறேன். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஐயா ரெடி ஆக்ஷன். அவ்வளோதான், மூவி வந்து ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டி எடுத்தாங்க என் கூட வந்தவங்க எல்லார்ட்டையுமே. ஸோ அவங்களாம் பேட்டி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராகவே. என்னோடய சோல் கேர்ள் தான் எனக்கு கன்க்ராச் பண்ணுற விதமாக எனக்கு கேக் கட் பண்ணியிருந்தா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னாச்சுன்னா அவள் வீடியோ வந்து எடுக்கலை, கவர் பண்ணாமல் விட்டுட்டா. ஸோ நானுமே வந்து எடுக்கலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிடைச்ச வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவள் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒயிட் வித் ரெட் வேர் பண்ணியிருக்காளா, அவள் தான் எனக்கு கேக் கட் பண்ணது தான். அவங்க அம்மா, இது அத்தை. இன்னொருத்தி இருந்தாலும் எங்கே காணோம். அவங்க வந்து நர்ஸு. நாங்கள் ராஜாஜி பூங்காவுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓகே, நாங்கள் இப்போ ரீல்ஸ் பண்ண போகிறோம். அவளுக்காக தான் இந்த பார்க்குக்கே நான் டான்ஸ் ஆட போகிறோம். நாங்கள் அது உட்காந்து தூக்க முடியல, என்னமா இவரை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு செல்ல கொடு. அவ சங்கீதா நின்றுட்டு தான் இருக்கா. நம்ம அவ சுத்தவே வேண்டாம், அவன் நிற்கும் போதே அவன் வந்து ரோல் ஆகுறா. விழுந்துடாதீங்க. சினிமா ஃபிலிம் முடிஞ்சிட்டு டைரக்டா இங்க வந்துட்டோம். என்ஜாய்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் அதுல எங்க ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல் நல்லா இருக்கு. எஸ் முடியலையே. இசைக்கு கத்துங்க. பரவாயில்லையே, தூக்கி வச்சவங்க போன எப்ப இதுல ஒரு திறமைதாயா. வாய்ப்பே இல்ல, இது தெரியாது. ஏன்னா நடக்கிறதே லம்பி விழுவா. வாய்ப்பில்ல. போனல நீ போனல செஞ்சு எப்போ நம்ம ஒரே மாதிரி தான் இருக்கணும். அங்க பாரு, பாட்டி உட்காந்துட்டு பாரு, கூட எல்லாருமே தான் அந்த பாட்டு எடுக்க சங்கி. நாங்க இப்ப சாப்பிட வந்திருக்கோம் சூப்பரான ஹோட்டலுக்கு. ஓகே டன், எதனால வாங்கிக்கோங்க. எப்படி இருக்கு ஷாப்பு? பார்த்தாலே தெரியுதுல, பிரியாணி சூப்பரா இருக்கு மாதிரி. உனக்கு ரைஸ், உனக்கு பிரியாணி, எனக்கு வந்து பிரியாணி, எனக்கு வந்து ரைஸ். உங்களுக்கு என்னது பிரியாணியா? 2 பேருக்கு பிரியாணி. அவங்க 2 பேரும் அவங்க சொல்லி கொடுத்தோம். அவங்க
ரைஸ் இருக்கு, ரைஸ் இருக்கு. அதான் 3 சிக்கன் ரைஸ் 3 சிக்கன் பிரியாணி. 3 சிக்கன் ரைஸ் 3 பிரியாணி. உங்களுக்கு என்னது, அவங்களுக்கு என்னது? இவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பியா, அது இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா. எதனால? ஜாலியா என்ஜாய்மெண்டா? 65 அங்க சிக்கன் ரைஸ் சொல்லியாச்சா? இங்கதான், இது இங்க. மைனிக்கு சரி, ஓகே. எனக்கு மைனி கிடையாது, எனக்கு அம்மா. இவளுக்கு தான் மைனி. அவட்ட சொல்லுங்க. எங்களுக்கு பிரியாணி வந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. பீஸ் இருக்குமா, இல்லாம வைப்பாங்களா? உள்ள இருக்கும். பிரெட் அல்வா சூடா இருந்தா பிரெட் சூப்பரா இருக்கு. பிரெட் சூப்பரா இருக்கலாம். பிரியாணினா எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். நாங்க பிரியாணி ஷேர் பண்ணிக்கோங்க. சம்பல் நிறையவே வைங்க, எனக்கு சம்பல் ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச். அபிக்கும் லக்ஷுக்கும் சிக்கன் ரைஸ் வந்துருச்சு. அந்த டீம் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். பிரியாணிக்கு வந்து கத்தரிக்காய் பச்சடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சம்பல், அப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் பிரியாணி. இவங்க வந்து சிக்கன் ரைஸ். இவங்களுக்குமே எனக்கு வைக்கிற எல்லா சைடிஸும் வச்சுருக்காங்க. எக்கு வைக்கிறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க, நானுமே கேட்குறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா பசியில் சாப்பிட்டதுனால. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. நான் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், நீங்கள் எக்கு வைக்கல அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. இது சிக்கன் ரைஸ் தான். சிக்கன் ரைஸ் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி கிரேவி ஊற்றிக்க சொல்லி கறியில் நான் எதுக்கு எடுத்துக்கோங்க, அம்மாவுக்கு வேண்டாம். கறி சாப்பிடலாங்க போதும். 2 பீஸ் இருக்கு. ஆமா, நம்மளாம் ஜாலியா இருக்கணும்ல. நம்ம மட்டும் ஜாலியா தானே இருப்போம். என்ன வேஸ்ட்படுத்தப்படாது. எப்படி இருக்கீங்க சாப்பிடாம? குச்சி குச்சியா வயிறு ஃபுல் ஆயிருச்சு. இப்படியே தூங்கினா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. இவாட்டு படுத்துக்கோ. இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இன்னும் டிராவல் பண்ணணும். நீங்க பாருங்க எதுக்கு இப்படி சுத்துதா. ரொம்ப சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹெல்மெட் கீழே அம்மாட்ட கொடுங்க. இங்க பாருங்க எவரு பயப்படுதா? என்ன சொன்னாங்க? அடுத்த ரவுண்ட் வந்து நாங்க 2 பேர் போவோம். இப்ப அவங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி கத்துறீங்க? போதும், சாப்பிட்டு வெளியே வந்துடாமப்பா. ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரொம்ப ஆடுது, பயந்து போய் வேண்டாம் சொல்லிட்டாங்க. எவ்வளவு வாய் பேசுறா, இந்த ஊஞ்சல்ல ஸ்பீடா ஆட தெரியல. அபி விட்டுறாத பிச்சா.
இங்க மம்மி தூக்குறாள். ஆனா நாங்க வீட்டுக்கு போற மாதிரி தெரியல. இவங்கெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டே இருக்காங்க. எப்போ வீட்டுக்கு போக போறோமோ தெரியவில்லை. ஆனா ஜாலியா இருக்கு. எப்படி இருக்கு இன்னைக்கு? ஜாலியா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. படம் வேற லெவல். பட் இருந்தாலும் நாங்க வெளியே போய் சாப்பிட்டது வச்சது இந்த மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாது வாழ்நாள் முழுவதும். அததான் மெமரிஸ்க்காக தான் நம்ம விளாகா. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ரிலேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னா சர்க்கஸ் விளையாட போறோம். சரியா? ஓகே வா. ஒன்றும் செய்யாது. இங்க பாருங்க எங்க கொண்டு அட பாவி இறங்கிட்டா. ஒரு வழியா அந்த பார்க்கை விட்டு கிளம்பியாச்சு. நாங்க போக போறோம் வீட்டுக்கு. போயிட்டு இருக்காங்க. ஆமா கிளம்ப போறோம். பாய் கார்த்திகா. ஸ்னாப் விளாக், அவங்க ஒரிஜினல் விளாக். சரி சரி. ஓகே சங்கி, ஹாப்பி. பை பை பை. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னு. ஓகே இன்னொரு படம் பண்ணி. ஓகே டன். பிடிச்சிருந்ததுல உனக்கு உண்மையாவே? ப்ராமிஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அழகா நடிச்சிருந்தா. அழகா இருந்தேன் ஸ்க்ரீன்ல. ஓகே தேங்க் யூ. பை பை. சொல்லு. முன்னால போனா ஓகே கைஸ் கிளம்பிட்டோம். கிளம்ப போறோம். பாய். இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கவே இல்லை சட்டங்கள் 1000 இவ்வளோ இது இருக்கும்னு நினச்சிட்டு கோர்ட்டு நீதிமன்றம் அப்படிதான் இருக்கும் போல நினச்சோம். பட் ஆனால் அதை விட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. கார்த்திகாவுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். அவ்வளோ ஒரு அழகாக நடிச்சிருந்தா. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ ஒரு பார்க்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்சூரன்ஸுக்கு லைவ் பண்ணுறது எல்லாமே அதில் வந்து டிடிஎஸ் சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அவங்களும் சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாங்க. சுவிட்சா பார்க்க போகுது. டைரக்டர் சாரும் சூப்பராக எடுத்துருந்தாங்க. சரி பாய் காஷ், பாய் 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 பாய். ஓகே கிளம்ப போகிறோம். ஸோ அவங்க பஸ்ஸில் போயிட்டாங்க. நானும் அம்மா இவ 3 பேர் போக போகிறோம். ஓகே பாய் 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 டாடா பாய். ஓகே டாடா பாய் பாய் பாய். கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டீ சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். எனக்கும் லெச்சுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். இது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பட் இன்னைக்கு நாங்கள் 3 பேர் வரோமா. எங்கள் அம்மா, லெச்சு, அப்புறம் நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் பேக் பெயின் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இதில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். லட்சுமி கடத்திட்டாங்களா? ரொம்ப நேரம் ஆகுது வர்றதுக்கு. அப்படி கடத்திருந்தாங்கன்னா நீ தான் காப்பாத்துற. நான் தான் காப்பாத்துவேன். லட்சுமி உனக்கு காங்கல்ல யாரும் கடத்திட்டாங்கன்னு நீங்க வந்து ரியல் ஹீரோயினி, நாங்க வந்து உருட்டிட்டா சரியான உருட்டு. யாரு? அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல போனு டிங் 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 சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். போய் எனக்கு அனுப்பிடுவியா? சொன்னோம்ல அந்த அக்கா இங்கதான் உட்காந்துருக்கோம். சாங்ல வந்துச்சு தெரியுமா? ஒரு இதுல படத்துல பார்த்தேன் கார்த்திகா.